பெண் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னார். எத்தனை தடவை அவாய்ட் பண்ணாலும் இதே வீடியோஸாக வருது. இவனுங்களுக்கும் இந்த சேனல்ஸ்க்கும் வேறு வேலையே இல்லை போல இருக்கு. மணி மைண்டட் ஸ்கவுண்டல்ஸ். இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? பின்ன இந்த வீடியோலாம் நீ பார்த்தியா இல்லையா? அடைச்சி இந்த கோடம்பாக்கம் கரப்பாம்பூச்சி வீடியோக்கு தான் இவ்வளோ டென்ஷன் ஆகுறியா? இதுக்கு டென்ஷன் ஆகாம அப்போ அவன் பேசுறதெல்லாம் நீ சரின்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லலையே. இந்த சமுதாயத்தில் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வீட்டு பெட்ரூமில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஆசைப்படுறதுன்னு ஒரு கேங் இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரிண்ட் மீடியாவில் எல்லாம் கிசு கிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கிசு கிசுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான கோடு வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹீரோ இருக்காருன்னா அந்த ஹீரோ சமீபத்தில் நடிச்ச படங்களை வச்சு பண்ணுவாங்க. இல்லைன்னா அவருடைய பேரில் இருக்க எழுத்துக்களை வச்செல்லாம் பண்ணிட்டு அந்த கிசு கிசுக்களை வந்து தயார் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சவன் புரிஞ்சுக்குவான், புரிஞ்சுக்காதவன் யாரும் என்னன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு போவோம். இது மக்களுக்கு பெருசா போய் சேராது. அந்த கிசுகிசுக்களை பத்தி வெளியில யாரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வீட்டு பெட்ரூம் இல்ல, இப்ப பாத்ரூமே எட்டி பார்த்து என்ன நடக்குது பேசணும் அப்படின்ற நிலைமைக்கு தான் இந்த மாதிரியான கோடம்பாக்கம் கரப்பாம்பூச்சிகள் வந்துட்டு வெளிப்படையாவே அவர்களுடைய பேர்களை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கிசுகிசுக்களை வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இவங்க தான் இப்படி பேசுறாங்கனாக்கா சம்பந்தப்பட்ட நடிகர்களோ நடிகைகளோ இப்படி என்னை பத்தி தரக்குறைவா அவதூறா ஆதாரம் இல்லாம பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது புகார் கொடுப்பாங்களான்னு பார்த்தாக்கா சில அமைப்புகள் தான் போய் புகார் கொடுக்காங்களே தவிர பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற எந்த ஒரு நடிகர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரும் போய் புகார் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. எப்படி புகார் கொடுக்க முடியும்? அவன் புகார் கொடுத்தானா அதை வச்சு ஒரு 10 நாளுக்கு வெறுமாய் கவல் போட்ட மாதிரி, அப்புறம் அதை வச்சு நீங்க 4 பேர் இன்னொரு 2 வீடியோ போட மாட்டானுங்க இவனுங்க. சரி, இவன் இப்படி தொடர்ந்து பேசிட்டே இருக்கானே, அவன் மேல வேற எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது. இல்ல கோபி, நான் சொல்லட்டுமா? இப்போ வந்து உனக்கே தெரியும், பழைய ஐபிசி புது பாரதிய நியாய சங்கீத ஆக்ட்னு இருக்கு. பழைய ஐபிசி செக்ஷன் 509 படி இவனுக்கு தண்டனை இருக்கு. அதே மாதிரி பாரதிய நியாய சங்கீத ஆக்ட் செக்ஷன் 79 படியும் 1 வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு 3 வருஷம் வரைக்கும் வந்து இவனுக்கு தண்டனை இருக்கு. இவனுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணோட தன்மானத்தை இழிவுபடுத்துற மாதிரியோ ஒரு வார்த்தை சொன்னாலோ இல்ல அவங்க மேல ஏதாவது ஒரு உருவகப்படுத்தி ஏதாவது காமிச்சாலோ இல்ல அவங்க செய்கை மூலமாவோ ஒளி எழுப்பியோ அவங்கள தன்மானத்தை அஃபெக்ட் பண்ற மாதிரி என்ன செஞ்சாலுமே நான் சொன்ன பனிஷ்மெண்ட், அதாவது 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் அண்ட் வித் ஃபைன் அவங்களுக்கு வந்து தண்டனை இருக்கு. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரணும். எப்படி இவன் ஆதாரம் இல்லாம என்னை பத்தி பேசுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வந்தாதான் அவனுங்க பயப்படுவானுங்க. ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வந்தாலே கரப்பாம்பூச்சி என்ன எல்லா கரப்பாம்பூச்சியும் ஒரே ஜெயில இருந்து பெரிய கரப்பாம்பூச்சி கூட கட்டும். சரி, இவன் இவ்வளவு பேசுறானே, ஒவ்வொரு சேனல்லையும் இவனை சும்மாவா பேச கூப்பிடுறானுங்க? அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவனை மாதிரியான ஆட்கள், இந்த கோடம்பாக்கம் கரப்பாம்பூச்சி மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வந்துட்டு 2000-3000க்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இவனுங்க எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் மேக்ஸிமம் பேசுகிறானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு வந்து சமூக அக்கறைன்றது கிடையாது. சமூக அக்கறை இருக்கவங்க யாருமே வந்துட்டு பணம் வாங்கிட்டு ஒரு இடத்துல வந்து தங்களுக்கு தெரிஞ்ச கருத்துகள் சொல்ல மாட்டாங்க. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொழைக்கிறதுக்கு வழி இல்லை. இன்னைக்கு இவனையெல்லாம் சினிமாவில் கூட கூப்பிட்றதுக்கு ஆளும் கிடையாது. ஸோ இவன் வைத்த கழுவதை ஒவ்வொரு சேனல்லையும் வந்துட்டு ஆரம்பத்தில் 1000 ரூபாய் 1500 பேசிட்டு இருந்தவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சேனல்லையுமே 5000 வந்துட்டு 25,000 வரைக்கும் 1 மணி நேரம் ஸ்லாட்டுக்கு அந்த சேனலுடைய வியூவர்ஷிப்பை பொறுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு காசு கொடுத்து இவனை சேனல்ஸ் வந்து பேச வைக்கிறாங்கன்னுக்குள்ள இவன் மட்டுமே குற்றவாளியா இல்லை வந்துட்டு இந்த விஷயத்துல சேனல்களும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளாகும்? நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும், எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ சம்பந்தப்பட்டவங்க அவங்க பேரு இந்த சேனல் மென்ஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க உடன் குற்றவாளி தான். இப்போ ஒரு கடைக்காரர் இந்த 10 ரூபாய் வாங்கிட்டா அந்த ஊர்ல இதை யாராவது ஒருத்தர் வாங்கணும். யாருமே வாங்கலைன்னா அவர் இந்த 10 ரூபாய் வாங்கி வச்சுட்டு அவர் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. எல்லா பேங்க்லயும் மாத்திக்கலாம். ஆர்பிஐயோட ரூல்ஸ் அதுதான். அவங்கவுங்க லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற பேங்க்ல மாத்திக்க முடியும். அப்படி மாத்த முடியாதுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அங்கிருந்து ஆர்பிஐக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க. நம்ம ஒரு காமன் மேனா ஃபோன் பண்ணா கூட அவங்க மேல நமக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்க ரைட்ஸ் இருக்கு.